ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம மல்லியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யூஷுவலாக அவரோட வேலைக்கு கிளம்புறாரு. அதாவது ஒரு கார் ஷோரூமில் ஒரு மெக்கானிக்காக தான் வேலை செய்கிறாங்க. இந்த விஷயத்தை ராஜேஸ்வரி எப்படியாவது நம்ம மல்லிக்கும் அப்புறம் மல்லியோட பெரியம்மாவுக்கும் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு எப்படியும் தெரிய வச்சுட்டாங்க. ஸோ இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் உண்மையாக உழைச்சி தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லியும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கலாம், அவங்க சம்பாதிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் ராஜேஸ்வரி நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம விஜய் வேலை செய்கிற கார் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் அம்மாவோட மோதிரத்தை திருடி வச்சுக்கிட்டதா மாதிரி ஒரு பிளானை கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஓனர் அவங்க மோதிரத்தை கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம விஜய் தான் எடுத்து அந்த மெக்கானிக்கு டூல்ஸ் எல்லாம் போடுவான் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஸோ அதை நம்ம விஜய் நான் எடுக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. விஜயை வேலைக்கு கூப்பிட்டு வந்தார் இல்லையா ஒரு சாரு, ஸோ அவரும் சொல்கிறாங்க என்னோட ஆள் நான் கூப்பிட்டு வந்தவர் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க, ரொம்ப உண்மையான ஆள், நம்பிக்கையான ஆள் மேடம், நீங்கள் வேணா அவர்கிட்டேருந்து எந்த வேலைனாலும் செக் பண்ணிக்கோங்க, அவரோட திங்ஸு அவரோட ட்ரெஸ்ஸில் பாக்கெட்டு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவர் எடுத்து வச்சுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக அவரும் விஜய் மேலே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேடம் நம்ம விஜய் வச்சுருக்க அந்த டூல்ஸ் பாக்ஸை எடுத்து இன்னொருத்தரை கூப்பிட்டு அதை கொட்டுங்க கீழே, அதில் என்னோடய ரிங் இருக்கா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கொட்டி பார்த்தா அதுக்குள்ளே ரிங் இருக்குது. ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே நம்ம விஜய் இல்லை மேம் நான்லாம் எதுவும் எடுக்கல மேடம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பிடிச்சி நம்ம விஜயை பயங்கரமாக திட்டுறாங்க. விஜய் நான் எடுக்கலன்னே சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.